இன்னைக்கு மேட்டுப்பாளையத்தை சுற்றியுள்ள சாலை, அதாவது ரோடு, மேட்டுப்பாளையத்துக்கு வரக்கூடிய ரோடுகள், அது கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய ரோடாகவும் இல்லை காரமடை பகுதியிலிருந்து உள்ள வர ரோடாக இருக்கலாம், அல்லது கேரளாவினுடைய வழியாக உள்ள வரக்கூடிய பாதைகளாக இருக்கலாம். இப்படி எல்லா பாதைகளிலுமே இன்னைக்கு முக்கியமான இடங்கள்ல முழுவதுமாக இன்னைக்கு அந்த மேட்டுப்பாளையத்தை சுற்றி மசூதிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டி வருகிறார். எப்படியெல்லாம் மதம் மாற்றி, எப்படி இந்தியாவில் கலவரங்களை ஏற்படுத்தி, எப்படி இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் போட்டிருந்த அந்த நீண்ட நெடிய திட்டம். அப்ப இவ்வளவும் வெளிவந்ததுக்கு அப்புறம், இவ்வளவு ஆதாரங்கள் இருந்த பிறகும் எதற்காக இந்த அமைப்பு இன்னும் இந்த கட்சி, இது அரசியல் கட்சியாக இன்னும் செயல்பட வேண்டும்? இதை எலெக்ஷன் கமிஷன் டிபார் செய்யணுமா வேண்டாம்? இன்னைக்கு தேசத்திற்கே ஆபத்தாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை எப்படி எலெக்ஷன் கமிஷன் பார்த்து கொண்டிருக்கலாம்? மலேசியாலையும் சிங்கப்பூர்லயோ இதே போல ஓவர் ஸ்டே பண்ணா என்ன நடக்கும்? இப்படி பேசிட்டுல இருந்திருக்க மாட்டாங்கல்ல. உங்களை அன்னைக்கே கூட்டு போய் ஜெயில வச்சிருப்பானு. அங்க என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கு மலேசியால? இதுல மக்கள் ரொம்ப தெளிவா இன்னைக்கு அங்க இந்து ஆலய பாதுகாப்பு குழுவினர் வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப தெளிவா அவங்க போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. கோவில்ல பல திருப்பணிகள் இன்னும் முடியல. இது முடியாம கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது. கோர்ட்டும் அதற்கு அதே போல சொல்லி இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் முடியாம இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்தாதீங்க அப்படின்னு. ஆனா அதையும் மீறி கும்பாபிஷேகத்துக்கு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இது அயோக்கியத்தனமா இல்லையா? ISIS நாளிதழிலையும் குறிப்பிடப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். அதே போல பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பயங்கரவாதி பேசி வெளியிட்ட அந்த வீடியோவிலையும் நம்ம அதை பார்த்தோம். ரொம்ப தெளிவாக நம்ம அதை பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப கூட அந்த ஆள் மீண்டும் ஒரு பத்ரு போருக்கு தயாராகுங்கள், போராடுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மீண்டும் கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எப்படி செயல்படுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் பின்னாடி இருந்து இவர்களை செயல்படுத்தி கொண்டிருப்பது சர்ச் அப்படிங்கிறது நம்ம பல செய்திகள் வாயிலாக நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிட்டு இருக்கோம். பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நாகாலாந்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாகாலாந்துல தேசிய கீதம் கூட அவங்க அசம்பிளில இசைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கிறது. இன்னைக்கு கவர்னராக, தமிழக கவர்னராக இருக்கக்கூடிய RN ரவி அவர்கள் அங்க இருக்கும் பொழுதுதான் இதை மாற்றினார். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். மேட்டுப்பாளையத்தில் SDPI நிர்வாகி வீட்டில் ரைட், சட்டவிரோத பரிவர்த்தனை செய்ததாக கைது. சுற்றுலா விசா காலம் நிறைவடைந்த வெளிநாட்டு பயணிக்கு அடைக்கலம் கொடுத்த ஆபாச யூடியூபரை கைது செய்யுமா NIA? தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலய புனரமைப்பு பணி முழுமை பெறாமல் கும்பாபிஷேகம் நடத்த அனுமதிக்க கூடாது. உச்சநீதிமன்றத்தில் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் மனு. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி. அருணாச்சல பிரதேசம் கிறிஸ்தவர் நாடாக அறிவித்து பரவும் வீடியோ வைரல். இன்றைய செய்தியில் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் என்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக பல்வேறு இடங்கள்ல ED கடந்த மாதம் ரைட் நடத்தியது. கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் மட்டுமே 28 இடங்கள்ல ரைட் நடத்தினாங்க. அதன் தொடர்ச்சியாக இப்போ பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல ஒரு 3 இடத்துல 3 பேர் SDP நிர்வாகிகள் வீட்டில் ரைட் நடத்திருக்காங்க. யாராவது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ராஜிக் அகமதுன்னு சொல்லிட்டு அவர் கோவை வடக்கு மாவட்ட பொச்சியில் இருக்காரு, SDPயோட இருக்காரு. இவர் வீட்டில் காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரைட் நடத்திருக்காங்க. இந்த ரைட் நடத்தப்படும் போது இந்த தகவல் ரைட் நடத்துற தகவல் கேட்டிருக்காங்க. அங்கே இருக்க உள்ளூர் நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று கூடி அங்கே இருக்க அந்த ரைடுக்கு பாதுகாப்பு CRP நிர்வாகிகிட்ட வாக்குவாதம் செய்திருக்காரு, எப்படி ரைட் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒரு கலைபுரம் நடந்திருக்கு. இதன் காரணமாக அந்த சாலையிலிருந்து கனரக வாகனங்கள் போக்குவரத்தை தடை செய்யக்கூடிய நிலைமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இது ஒரு இதுக்கு அடுத்து இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா ரீலா, அவர் பழக்கடை வியாபாரம் பண்றாரு. இவர் ராஜிக் அகமது பழைய இரும்பு பொருட்கள், அதாவது பழைய கார்
உதிரி பாகங்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கார். இந்த ரீலான்ற நபர் பார்த்தீங்கன்னா பழக்கடை. இவர் வீட்லயும் ரைடு நடந்தது. மாலை 4 மணி வரைக்கும் ரைடு முடிச்சிருந்தார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரைடு நடத்துறது எல்லாமே கேரளாவில இருந்து தான் மேக்சிமம் வந்ததாக ஒரு தகவல் சொல்றாங்க. அடுத்து முக்கியமான ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வாஹித் ரஹ்மான். இவர் வீட்டில் காலையில் 8 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் நீண்ட நேரம் ரைடு நடந்தது. வீட்டில் ஏகப்பட்ட ஆவணங்கள் கிடைத்ததாக அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஆவணத்தை கைப்பற்றுவதோடு இல்லாமல் சட்டவிரோத பரிமாற்றத்துக்கு உண்டான எல்லா ஆதாரம் இருப்பதன் காரணமாக இவரை கைதும் செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு, அந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட பொழுது நாம் சொன்னோம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கக்கூடிய இந்த SDBI அமைப்பும் தடை செய்யப்பட வேண்டும். அப்ப இந்த அமைப்பு ஒரு அரசியல் கட்சியாக இருப்பதனாலோ என்னமோ தெரியவில்லை, என்ன காரணமாக இருக்கும் என்று தெரியவில்லை, SDBI அமைப்பு தடை செய்யப்படவில்லை. ஏனென்றால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினுடைய கிளை அமைப்புகளாக இருந்த அமைப்புகள் எல்லாம் அதோடு சேர்ந்து தடை செய்யப்பட்டது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆனா இந்த SDBI அமைப்பு தடை செய்யப்படவில்லை. ஆனா நம்ம அன்றிலிருந்தே நம்ம ஸ்ரீ டிவியில சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், PFI அமைப்பு என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு. அதாவது PFI அமைப்பு தடை செய்யப்படுவதற்கு முன்னாடியும் கூட ஸ்ரீ டிவியில நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிக் கொண்டிருந்தோம், PFI என்கிற அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும். நாடு முழுவதும் பல பயங்கரவாத விஷயங்களை தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள், இது நாட்டிற்கு பேராபத்தாக முடியும் என்று நம்ம சொல்லிக் கொண்டே வந்தோம். அதற்கப்புறம் நம்ம பார்த்தோம் PFI அமைப்பினுடைய பின்னணி எல்லாம் என்னவாக இருந்தது, எவ்வளவு பெரிய கலவரங்கள் நாட்டில் பல இடங்களில் நிகழ்த்துவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள். தமிழகத்துல ராமலிங்கம் படுகொலையில கூட PFI அமைப்பு தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது. மத மாற்றத்தில் ஈடுபட்டிருந்தார்கள், அவங்களுடைய அமைப்பு தான் அறிமுகம் என்ற பல செய்திகளை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். கேரளாவில் எந்த அளவுக்கு வேறு ஒன்றி இருந்தார்கள், எல்லா விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அப்ப இருந்தே கூட நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஏன் மற்ற அமைப்புகள் தடை செய்யப்பட்ட போது SDBI அமைப்பு மட்டும் தடை செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. PFI அமைப்பு தடை செய்யப்பட்ட பொழுது ஏற்கனவே இந்த SDBI அமைப்பு பல அதாவது இங்க மட்டும் கிடையாது, இந்த SDBI அமைப்பினுடைய அந்த அமைப்பினுடைய பேர்ல வெவ்வேறு பேர்கள்ல வெளிநாடுகள்ல பல அமைப்புகளை இவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு குவைத் சங்கம், இந்த மாதிரியான பல அமைப்புகளை இந்த அமைப்புகளோடு லிங்க் பண்ணி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டே வந்தோம். இப்ப பாருங்க, ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி தான் SDBIயினுடைய அகில இந்திய தலைவராக அறியப்பட்ட ஃபைசி கைது செய்யப்பட்டார். அவர் எதுக்காக கைது செய்யப்பட்டார்? இதே சட்டவிரோத பணப்பரிவர்த்தனைக்காகத்தான் கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு அதே லெவல்ல இருக்கக்கூடிய அதே குற்றத்திற்காக இன்னைக்கு மேட்டுப்பாளையத்திலையும் இன்னைக்கு ரெய்டு நடத்தப்பட்டு இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பலமுறை நம்ம ஸ்ரீ டிவியில சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள் தான். SDBIயும் ஒரு பயங்கரவாத, அதாவது PFI அமைப்பு என்பது தடை செய்யப்பட்டவுடன் அதில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்கள் எல்லாம் ஒன்றா SDBIக்கு வந்து விடுவார்கள். இல்லைன்னா SDBI மாதிரி இன்னொரு PFI மாதிரி இன்னொரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு அதுல போய் சேர போறாங்க. இதனால இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையுமே கண்காணிக்க வேண்டும் என்று நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஒருத்தரா கைது செய்யப்படும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம மீண்டும் பார்க்கிறோம். இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா இதே நேரத்துல இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். மேட்டுப்பாளையத்துல இந்த சம்பவத்தை இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மேட்டுப்பாளையம் என்பது இன்னைக்கு ஜிஹாதிகளால் சூழப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது என்பதை ஸ்ரீ டிவியில் சொல்லி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் மேட்டுப்பாளையத்தை இன்னைக்கு குறிவைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மேட்டுப்பாளையத்தை சுற்றியுள்ள சாலை, அதாவது ரோடு, மேட்டுப்பாளையத்துக்கு வரக்கூடிய ரோடுகள், அது கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய ரோடாகவும் இல்லை காரமடை பகுதியிலிருந்து உள்ள வர ரோடாக இருக்கலாம், அல்லது கேரளாவினுடைய வழியாக உள்ள வரக்கூடிய பாதைகளாக இருக்கலாம். இப்படி எல்லா பாதைகளிலுமே இன்னைக்கு முக்கியமான இடங்கள்ல முழுவதுமாக இன்னைக்கு அந்த மேட்டுப்பாளையத்தை சுற்றி மசூதிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டி வருகிறார்கள்னு பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த மசூதிகள் அகற்றப்பட வேண்டும் என்று மேட்டுப்பாளையத்தில் இந்து அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல சமீபத்துல உதயநிதி அவர்கள் அந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நிலங்களை, பட்டா நிலங்களை ஏழை மக்களுக்கு தரக்கூடிய அந்த விஷயத்துல கூட
முஸ்லிம்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய செய்தியையும் நம்ம அந்த சமயத்துல நம்ம பார்த்தோம். அப்படி துலுக்கர்களுடைய குடியேற்றத்தை அந்த பகுதியில் அதிகப்படுத்துவதற்கான விஷயங்கள் நடந்தேறி வருவதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த பகுதி குறிவைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்ற எச்சரிக்கை விஷயத்தை நம்ம சொல்லிக்கொண்டேவும் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த கைது செய்யப்பட்ட நபர் எங்கிருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பழைய இரும்பு சாமான்கள் வாங்கி விற்கக்கூடியது, அதாவது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அங்கதான் கூடிய மார்க்கெட்டும் அங்கதான் இருக்கு. பழைய வண்டிகளை வித்து செகண்ட் ஹேண்டுக்கு வாங்கி விற்கிறது, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கழட்டுறது, அந்த மார்க்கெட்டும் அதனுடைய பக்கத்துல இதெல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறது அங்க. அப்ப அதுவும் அதே அன்னூர் சாலையில தான் இருக்கு. அப்ப இந்த அன்னூர் சாலையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்னூர் ரோட்ல போகும்பொழுது ஒரு புதிதாக அங்க ஒரு மசூதி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பாதை உள்ளர போனா யாருமே, அதாவது மக்கள் குடியிருப்பு எதுவும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு காலி இடம். அந்த இடத்தினுடைய மைய பகுதியில ஒரு கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்த்து ஏற்கனவே இந்து அமைப்புகளும் அவங்க போராட்டம் நடத்தினார்கள். அப்படி போராட்டம் நடத்தும் பொழுது அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதன் பின்னாடி அமைச்சரை வைத்து, திமுக அமைச்சரை வைத்து அந்த பில்டிங் திறக்கப்பட்டு இன்னைக்கு அங்க இருக்கு. அதனுடைய எதற்காக அங்க இப்படி ஒரு இது திறக்க வேண்டும் அப்படி என்பது தெரியாது. இந்த கார் பொருட்கள், அதாவது இரும்பு பொருட்கள் இதெல்லாம் விற்கக்கூடிய இந்த மார்க்கெட்டிற்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இந்த காய்கறி, மேட்டுப்பாளையம் காய்கறி மார்க்கெட் இருக்கு. மிகப்பெரிய ஒரு காய்கறி மண்டி இருக்கிறது. உருளைக்கிழங்கு போன்றவைகள்லாம் அங்கதான் இறங்கி அங்க தரம் பிரித்து அனுப்பப்படுகிறது. அந்த இடத்துல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பெரும்பாலானவர்கள் கடையில துலுக்கர்கள் வசம் அங்கு கடைகள், பெரும்பாலான கடைகள் சென்று விட்டது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஹிந்து வியாபாரிகள் சொல்வதை நம்ம அங்க பார்க்க முடிகிறது. அதை ஒட்டியே மிகப்பெரிய ஒரு மசூதியும் அதற்குள்ளாரையே கட்டி வைத்திருக்கிறதையும் நம்மால் காண முடிகிறது. அதற்கு பக்கத்துல இன்னொரு பெண்கள் மதரசா. இதை நான் சொல்றது இந்த ஒரு இதுல மட்டுமே, சாலை மட்டிலுமே இவ்வளவு மசூதிகளை நீங்கள் அந்த பகுதியில நீங்க பார்க்க முடியும். அதே போல இந்த இரும்பு கடை பகுதி அப்படிங்கக்கூடிய இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு அங்க உள்ளவர்கள் சொல்லும் தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு மிக அதிர்ச்சித்துக்கரமான தகவலாக நமக்கு இருக்குது. அந்த பகுதியில முழுவதுமாக, அதாவது ஒரு பெரும்பாலான கடைகள் இன்னைக்கு அவர்கள் துலுக்கர்கள் வசம்தான் இருக்கிறது. இன்னொன்னு சொன்னா, இந்த வண்டிகள் தொலைஞ்சு போனா, அதாவது நான் சொல்றது நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, இப்ப கேரளா மாநிலத்திலையும் கூட, இல்ல பக்கத்துல இந்த பக்கம் கூட அண்டை மாநிலமான கர்நாடகத்திலும் வண்டிகள் காணாமல் போனா நேரடியாக அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் எங்க கைது செய்து போகிறார்கள்னா, இந்த இரும்பு கடை பகுதியில தான் ஆட்களை கைது செய்து போகிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு அங்கிருந்து வண்டிகள் இங்க களவாடப்பட்டு இங்க செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப ஏன் தமிழக போலீஸ் இது வரைக்கும் அங்க ரெய்டு நடத்தல? கேள்வி வருதா வரலையா? பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்துல கூட எங்க தேடுறாங்க அப்படின்னா, கரெக்டா அந்த பகுதியில் தான் பாக்குறார்கள், அங்க கைது செய்து கொண்டு போகிறார்கள் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க் அதுக்குள்ள இருக்கு. ஏன் அதை இது வரைக்கும் தமிழக போலீஸ் ரைடு செய்யல, ஏன் இது வரைக்கும் பண்ணல அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. இப்ப இவர் எங்கிருந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா, அந்த பகுதியில இருந்து தான் இந்த ஆள் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த பயங்கரவாதத்திற்காக நிதி சேர்த்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததற்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல இன்னைக்கு மேட்டுப்பாளையம் என்பது இருக்கிறது என்று பாருங்க. திரு கல்யாணராமன் அவர்கள் அங்க ஒரு பேசுறதுக்கு ஒரு கூட்டத்திற்கு போறாரு அப்படிங்கறனால, அந்த கூட்டத்திற்கு பேசுவதற்கு போன பொழுது அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது மேட்டுப்பாளையத்தினுடைய அத்தனை சாலைகளையும் ஸ்தம்பிக்க வைத்தார்கள் துலுக்கர்கள் அப்படிங்கக்கூடிய செய்தி அந்த சமயத்துல வந்தது. அதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பாஜகவினர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஸ்தம்பிக்க வச்சது யாரு, கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னு பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு அங்க மோசமாக இருக்கு. அதே போல அங்க இருக்கக்கூடிய பழக்கடைகளும் இன்னைக்கு அவர்கள் வசம் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம அங்க நம்ம போகும்போது நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில்தான் இன்றைக்கு மேட்டுப்பாளையம் இருக்கிறது. இந்த மேட்டுப்பாளையம் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆதாரத்துடன் ஸ்ரீ டிவி கூடிய விரைவில் ஒரு காணொலியாக வெளியிட இருக்கிறது. இப்ப இந்த விஷயத்துக்குள்ளார நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இன்னைக்கு PFIல இருந்து, ஏன்னா இவர் யார் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கூடிய நீங்க இப்ப 3 பேர்ல ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொன்னீங்க, வாஹிதுர் ரஹ்மான். அந்த வாஹிதுர் ரஹ்மான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாஹிதுர் ரஹ்மான் முன்னாடி PFI கேடர்ல இருந்திருக்காரு. அதாவது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய
மேட்டுப்பாளையத்தினுடைய நகர தலைவராக இருந்திருக்கிறார். PFI அமைப்பு தடை செய்யப்பட்ட பொழுது எல்லா இடத்துலயும் வந்து பெட்ரோல் குண்டு வீசினார்கள். நம்ம அந்த செய்தி பார்க்கிறோம். எங்கெல்லாம் இந்து கடைகள், இந்து அமைப்பினர் வீடுகள் மேலாம் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. அப்படி வந்து இவர் மேட்டுப்பாளையம் பாரதி நகர்ல இருக்கக்கூடிய 2 பிளைவுட் கடை மேல இவர் வந்து இந்துக்களுடைய பிளைவுட் கடைகள் அதன் மேல பெட்ரோல் குண்டை வீசியவர் இவர். அதற்காக இவர் கைதும் செய்யப்பட்டார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இவர் கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறையிலும் இருந்திருக்கிறார். இப்ப அமலாக்கத்துறையினால் இவர் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்கிறார்கள் என்பதற்காக இவரை இப்ப கைது செய்திருக்கிறார். அப்ப அதே சமயத்துல அந்த சம்பவங்கள் நடந்த சமயத்துல RSS ஊர்வலத்திற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள். அப்ப போலீஸ் காவல்துறையினர் அனுமதி மறுத்து அந்த அனுமதி மறுத்ததற்கான காரணத்திற்கு வந்து கோர்ட்ல நீதிமன்றத்துல அவர்கள் வந்து ஒரு அபிடவிட் தாக்கல் செய்கிறார்கள். அப்ப அந்த அபிடவிட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய போலீஸ் போர்ஸ் இப்ப இந்த சூழ்நிலையில 60% போலீஸ் போர்ஸ் வந்து இந்த ஹிந்து அமைப்பினர்களுடைய பாதுகாப்பிற்காகவே நாங்க ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி இந்து தலைவர்கள், இந்து அமைப்பினர் வீடுகள் மீதெல்லாம் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் வீடுகள் மேல யார் யார் பெட்ரோல் குண்டு வீசினார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரு என்ன குற்றம் என்பதோட போட்டிருந்தாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலான ஒரு பேர் STBA என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது நாம சொல்லல, போலீஸ் தரப்பால கோர்ட்ல போட்ட அபிடவிட்ல குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு விஷயம். அப்ப PFI அமைப்பு தடை செய்யப்பட்டதற்கு எதற்காக STBA அமைப்பினர் பெட்ரோல் குண்டை வீச வேண்டும்? இந்த 2 அமைப்புக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இதற்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆன ஒன்னா இல்லையா? நீங்க ரொம்பலாம் போக வேண்டாம். இந்த லாஸ்டா உள்ள இந்த போலீஸ் அஃபிடவிட்டை வச்சு நீங்க பார்த்தாலும் இன்னைக்கு இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுதா இல்லையா? அப்ப ஏன் இந்த அமைப்பு இன்னும் வந்து அரசியல் கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும்? இன்னைக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியால இருந்து இப்ப என்ன இவனை பாருங்க, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியால இருந்து போன ஆள் தான் இன்னைக்கு STBA இருக்கா. இப்ப அங்க இருந்துதான் இப்ப ஆள் எடுத்து இருக்காங்க அங்க இருந்து. அப்படிங்கும்போது இன்னும் எத்தனை பேர் இது போல STBA இருந்து கொண்டு இது போன்ற வேலைகளை தொடர்ந்து செய்கிறார்கள்? அப்ப இந்த அமைப்பு இன்னும் இருக்க வேண்டுமா? இந்த STBA அமைப்பு இதனுடைய அகில இந்திய தலைவர் எதுக்குடா பணம் பரிவர்த்தனை, சட்டவிரோதமான பண பரிவர்த்தனைக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அந்த அமைப்பு எப்படி இருக்கும்? அப்ப சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த சட்டவிரோத பணம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஏற்கனவே பயங்கரவாத அமைப்பான PFI எதற்கெல்லாம் இந்த பணத்தை செலவிட்டது, இந்த பணத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் என்னவெல்லாம் செய்வதற்காக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மிஷன் டாக்குமெண்ட் 2047 அப்படிங்கக்கூடிய அந்த மிஷன் டாக்குமெண்ட்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த மேனுவல், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட போது வெளியிட்டது. எப்படியெல்லாம் மதம் மாற்றி, எப்படி இந்தியாவில கலவரங்களை ஏற்படுத்தி, எப்படி வந்து இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் போட்டிருந்த அந்த நீண்ட நெடிய திட்டம். அப்ப இவ்வளவும் வெளிவந்ததுக்கு அப்புறம், இவ்வளவு ஆதாரங்கள் இருந்த பிறகும் எதற்காக இந்த அமைப்பு இன்னும் இந்த கட்சி, இது அரசியல் கட்சியாக இன்னும் செயல்பட வேண்டும்? இதை எலெக்ஷன் கமிஷன் டிபார் செய்யணுமா வேண்டாமா? இன்னைக்கு தேசத்திற்கே ஆபத்தாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை எப்படி வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்த்து கொண்டிருக்கலாம்? அப்ப எலெக்ஷன் கமிஷன் உடனடியாக STBA அந்த இதை டிபார் செய்ய வேண்டும். இந்த அமைப்பு என்பது உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். அப்ப இன்னைக்கு இந்த அமைப்பினுடைய ஒவ்வொருவராக இத சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காக இன்னைக்கு கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இதுல இருக்கக்கூடிய மொத்த பேரையும் அவங்களுடைய மொத்த இதுவும் ED வந்து ரெய்டு பண்ணணும். NIA வந்து இது முழுக்க கையில் எடுத்து விசாரிச்சு இந்த அமைப்பை கண்காணிக்க வேண்டும். இதுல இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரையுமே கண்காணிக்க வேண்டும். ஏன்னா எங்க போய் அடுத்த இந்த அமைப்பை சரி செய்து அடுத்து வேற ஒரு அமைப்புக்கு இவர்கள் செல்வார்கள். அங்கிருந்து கொண்டு இதே பயங்கரவாத வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதற்காக இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக விசாரணை செய்து இதற்கு கடுமையான நடவடிக்கை இதன் பேர்ல எடுக்கலைன்னா தேசத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். மலேசியா சேர்ந்த நவீன் என்ற ஒரு நபர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கார், சென்னைக்கு. அதாவது இங்க மலேசியால இருந்து வந்து சென்னைக்கு வந்திருக்காரு. அது எப்படி வந்திருக்காருன்னா டூரிஸ்ட் விசால வந்திருக்காரு. டூரிஸ்ட் விசான்றது குறிப்பிட்ட காலக்கெடு மட்டும்தான் வழங்கப்படும். அதாவது இங்க இருந்து போறதுக்கும் அவர் அதே டைம்ல வந்து அந்த விசா வந்து எப்படின்னா ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா தான் கொடுக்கப்படும் ஒரு வரவேற்கப்பட்ட விதி. எல்லாருமே எல்லா இமிகிரேஷன்லையும் கேட்கப்பட ஒரு விஷயம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து அவர் அங்கிருந்து அந்த விசா வச்சு சென்னை வந்திருக்காரு. யாரை பார்க்கலாம் வந்துன்னா
அசல் கோலர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அசல் கோலார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பேர். அது என்ன அரசியல் வச்சிருக்காருன்னு தெரியல. பட் அந்த அவரோட சேர்ந்து வந்து பணி செய்வதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரோட விசா முடிஞ்சது அவருக்கு தெரியவில்லை, பின்னாடிதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நேரடி அவரோட இமிகிரேஷன் போகாம என்ன பண்ணிருக்காரு, ஆர்பிஓ ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க, ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல ரொம்ப தெளிவா வச்சிருக்காங்க, எங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் எங்களுக்கு வேலை, மலேசியன் பாஸ்போர்ட்டுக்கு எங்களுக்கு வேலை இல்லை, அதனால வந்து நீங்க வந்து இமிகிரேஷன்ஸ் தான் நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணிருக்காங்க, இது தொடர்பான வந்து சாஸ்திரி பண்ணல ஒரு அலுவலகம் உண்டு, அது காலக்கெடு முடிந்தவர்களுக்காக வந்து இருக்கக்கூடிய விஷயம். அந்த அலுவலகத்தை போய் சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் அந்த நபர் வந்து அந்த அலுவலகத்துக்கு போயிருக்கார். அந்த அலுவலகத்தில் போயிட்டு இருக்கும்போது அந்த அலுவலகத்தில் இவர் சொல்லக்கூடிய பதில் தோரணைகள் இதெல்லாம் பார்த்து விட்டு ஒரு மேல் சந்தேகப்பட்டு இவர்கள் மேல் சந்தேகப்பட்டு இருக்கிறார்கள். அதன் பின்னாலே வந்து இவர்கள் அடித்தார்கள் சொல்லலாங்கிற ஒரு பேட்டி கொடுக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று அதிகாரப்பூர்வமா எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நபர் என்ன சொல்றாருன்னா வந்து, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து மத்திய அரசு எந்த ஒரு மத்திய அரசு அதிகாரிகள் வந்து எங்களுக்கு எதுவும் செய்யல, மாநில காவல்துறை தான் எங்களுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு இல்லீகல் இமிகிரண்ட், ஆக்சுவலா விசா முடிந்தனா ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் தான். அந்த இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கு எப்படி காவல்துறை உதவி செய்யுன்றது எனக்கு தெரியல. இந்த பேட்டியும் வந்து தமிழ் தொலைக்காட்சி ஊடகத்துல நிறைய வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இதுவரைக்கும் முதல்ல அந்த யூடியூபர் அது என்ன அசல் கோளாரா, அது நிச்சயமா அவருமே ஒரு கோளாறு பிடிச்சவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் ஏன் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் கேள்வியாக இதுல இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு அவருடைய அந்த விசா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அவர் எப்படி நீ தங்க வச்சிருக்க முடியும்? ரெண்டாவது, டூரிஸ்ட் விசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கறதெல்லாம் நம்மளால் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா தன்னை வந்து ஒரு பிரபல யூடியூபர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து ஒரு டூரிஸ்ட் விசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலன்னு தெரியல. அப்புறம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, டூரிஸ்ட் விசா அப்படின்னு சொன்னாலே ரிட்டர்ன் டிக்கெட்டை காமிச்சாதானே டூரிஸ்ட் விசாவே சாங்ஷன் ஆகி வர முடியும். அப்ப அந்த ரிட்டர்ன் டிக்கெட் என்னாச்சு? ரிட்டர்ன் டிக்கெட் நீங்க காமிக்காம எப்படிங்க நீங்க வர முடியும்? டூரிஸ்ட் விசான்ட்டீங்க, அது எப்படி நீங்க எல்லாம் போச்சு? ஓகே, இந்த கேள்விக்கு என்ன பதில் முதல்ல கேட்கணும். ஏன்னா இந்த வீடியோவை நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப அந்த வரிக்கு வரி நம்ம அந்த வீடியோவில் அவங்களத கேட்கணும். இவங்களுக்கு முடிஞ்சிருச்சான், இவர் இங்கே இருந்து மலேசியால இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்களாம், அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவர் நேரா போயிட்டு இமிகிரேஷனுக்கு எங்க போக வேண்டியது, இவர் மலேசியன் எம்பசிக்கு இவர் போயிருக்கணும். அவர் போக வேண்டிய இடம் அதுதானே. ஆனா இவர் வந்து அங்க போகலையா, அங்க போகாம நேரடியா வந்து பாஸ்போர்ட் ஆபீசர் ஆர்பிஓ போனாரா, ஆர்பிஓ போனோன்னா அவங்க எஃப்ஆர்ஓ போன்னு சொன்னாங்க. இவர் சொல்ற அந்த சீக்வன்ஸ் எஃப்ஆர்ஓல இவங்களை வந்து இல்ட்ரீட் பண்ணாங்களாம். இதுதான் இவங்க சொல்லக்கூடிய கதை. சரி, எஃப்ஆர்ஓக்கு நீ போயிட்ட, உனக்கு ஒண்ணுமே தெரியல, ரைட்டு, நீ எஃப்ஆர்ஓக்கு போயிட்ட. அவங்க சொல்ற அந்த பேட்டியில உள்ள விஷயத்தை வச்சுதான் நான் பேசுகிறேன். இப்போ எஃப்ஆர்ஓக்கு போட்டேன், அவர் வந்து கேட்டாரா, நீங்க எந்த டெஸ்டினேஷன், எங்க தங்கியிருந்தீங்க இவ்வளவு நாள்? அப்ப என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கியிருந்தேன், இங்கதான் என் ஃப்ரெண்டு வீட்டு. ஓகே, அப்ப அவர் கேட்டிருக்காரு, உங்களுக்கு இந்தியால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, இந்தியால எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அந்த ஆபீசர் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும் பொழுது இவர் உடனே எங்களுக்கு ஏன், அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர் ஏன் எங்களுக்கு வந்து இந்தியால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க கூடாதா அப்படின்னு இவர் இடைமறுத்தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஆபீசர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க பண்ணிருக்கிறது ஆல்ரெடி சட்டவிரோதமா நீங்க தங்கியிருக்கீங்க, நீங்க பண்ணது அஃபென்ஸ், உங்க சைடு உங்களுக்கு குற்றம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு, எப்போ உனக்கு இந்தியாவில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி உனக்கு இந்தியா வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கான விளக்கத்தை கொடுக்க நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கு பதிலாக நெற்கலாக இந்தியால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதா எங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்படின்னா எந்த ஆபீசரா இருந்தாலும் கோவம் தான் வரும், சந்தேகம் தான் வரும். சந்தேகத்துக்கு உட்பட்டு அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார். யாரா இருந்தாலும், எந்த ஆபீசரா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை, இந்த மாதிரியான ஒரு இதை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஏற்கணும், இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தான் எங்கப்பா சட்டசபையில ஒரு நேற்று கூட அந்த செய்தி நம்ம பார்த்தோம். சட்டசபையில முன்னாள் முதல்வர் கருணாநிதினு மரியாதையா சொன்னது, கலைஞருங்கிறது கருணாநிதி அவருக்கு வச்சுக்கிட்ட பேர், சரியா? அப்ப கருணாநிதிங்கிற பேரை கூட சொல்லக்கூடாது, அது மரியாதை குறைவு அப்படின்னு சட்டசபையில ஒருத்தங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்படின்னு சொன்னா அவர் மரியாதை குறைவா பேசல, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அப்படி மரியாதையாக பேசும் பொழுதே கூட கருணாநிதி என்கிற பெயரை உச்சரிக்க கூடாது அப்படின்னு சட்டசபையில அவன் சொல்லி, கலைஞர் அப்படின்னு அவருக்கு வழங்கிய பட்டத்தை தான் சொல்லணும்னு
அப்பாவும் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஆபீசர் குற்றம் பண்ணிய குற்றவாளி நீ மறந்துட்டேன் இல்ல தெரியாது என்ன வேணா வச்சுக்கோ, எப்படினாலும் அஃபென்ஸ் தான், எனக்கு தெரியாது நான் அப்பாவி அதனால நான் அந்த குற்றத்தை பண்ணிட்டேன்னா இங்கேயும் ஒத்துக்க மாட்டான். அஃபென்ஸ் இஸ் அஃபென்ஸ். அப்ப நீ ஒரு குற்றம் பண்ணவன், அப்ப நீ குற்றம் பண்ண ஒருத்தன் ஒரு அதிகாரி கேட்கும் பொழுது நீ நக்கலா பதில் சொன்னீங்கன்னா உன்னை சந்தேகம் தான் பண்ணுவோம், உன்னை அடிக்கத்தான் அடிப்பான். இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, இப்ப இந்த இடத்துல நமக்கு இன்னொரு கேள்வி கூட வருது. இப்ப மலேசியாலயும் சிங்கப்பூர்லயோ இதே போல ஓவர் ஸ்டே பண்ணா என்ன நடக்கும்? இப்படி பேசிட்டுல இருந்திருக்க மாட்டாங்கல்ல, உங்களை அன்னைக்கே கூட்டு போய் ஜெயில வச்சிருப்பானு. அங்க என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கு மலேசியால? ஏன்னா மலேசியாக்காரருக்கு அது தெரியாது அந்த நடைமுறை என்னன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நடைமுறையை இங்க நீங்க சொல்ல பார்ப்போம். இதுல என்ன நம்ம ரொம்ப முக்கியமா ஹைலைட் பண்ணி பார்க்க வேண்டியதுன்னா, இது ஒரு சட்டவிரோதமான ஒரு பிரச்சனை, இல்லீகல் இமிகிரேஷன் நடந்திருக்கு. அப்படி இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சட்டவிரோதமான ஒரு ஆளை நீ உன் வீட்டுல வச்சுட்டு இருந்திருக்க, அதுக்கே நீ முதல்ல கைது செய்யப்பட வேண்டும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஒரு வீடியோ பேசுறான். அந்த வீடியோல சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகள் எந்த வேலையும் செய்வதில்லை. இங்க அங்க மாத்தி விடுறாங்க, அங்க இங்க மாத்தி விடுறாங்க. எப்படிடா மாத்தி விடாம இருப்பாங்க? நீ போன இடம் இது, எந்த ஆபீஸுக்கு நீ முன்னாடி நீ போகணும், எந்த ஆபீஸுக்கு போகணும் தெரியாம அது எப்படி நீ தெரியாத ஒரு வெளிநாட்டுக்காரனா நீ இருப்பீங்க? இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் இல்லையா? ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போறான் அப்படின்னா அவனுக்கு சட்ட சிக்கலோ இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா அவன் எந்த இடத்துல போய் நம்ம கேட்கணும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியாதா? சரி, பாஸ்போர்ட் விஷால நீ எந்த ஊருக்கு நீ போக போற, எந்தெந்த இடங்களுக்கு செல்ல போறங்கிறது டூரிஸ்ட் விசாவா இருந்தா முன்னாடி நீ கொடுக்க தானே வேணும். அப்ப அதனால நீ தமிழ்நாட்டுக்கு வரன்ட்டு நீ ஏன்டா கேரளாவுக்கு போறன்னு அவன் கேட்க தானே கேட்பான். அதுக்கு நீ பர்மிஷன் வாங்கியிருக்கியான்னு கேட்க தானே கேட்பான். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப சட்டவிரோதமா நீ ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுல ஒரு பிரிவினைவாதத்தை புகுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த யூடியூபரை நீ செஞ்சிருக்க. இது அடுத்த அயோக்கியத்தனம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்லாம் அங்க வேலை செய்யல, அவங்க அதுல ஒரு மொழி பிரச்சனையை வேற கொண்டு வரான். நீங்க நல்லா பாக்கணும். இதுல அவங்க ஏதோ வேற ஏதோ பாஷையில பேசுறாங்க, அது நமக்கு புரியல. இதெல்லாம் அனாவசியமான அந்த சம்பவத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத பேச்சுக்கள். சரியா? ரைட். மலேசியால போனா என்ன பேசுவான்? அவன் தமிழ்ல பேசுவானா? இங்க மலாயில தானே பேசுவான், இல்லைன்னா மிஞ்சி போனா இங்கிலீஷ்ல பேசுவான். அதே போல தான் நீங்க ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ்ல பேசிட்டு போயிருக்க போறா. இது தெரியாம இந்த நாட்டுக்கு சொல்ல முடியாது. அப்ப இது ஒரு தேவையற்ற ஒரு அயோக்கியத்தனம் அவன் செஞ்சது. அடுத்ததா அது செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாருங்க. தமிழக காவல்துறையினர் தான் எங்களுக்கு உதவி புரிந்தார்கள். இந்த பக்கம் நியூஸ் சேனல்ஸ இவன் பதில் சொல்றதற்கு தேவையான மாதிரி கேள்விகளை கேட்க வைத்திருப்பதும் அதுல நல்லா தெரியுது. ஏதோ புதுசா பத்திரிகையாளர்கள் அங்க ஆன் த ஸ்பாட் அந்த கேள்விகளை கேட்ட மாதிரி தெரியல. கஞ்சா அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்டாங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு அவங்க பத்திரிகைக்காரங்க கேட்கிறாங்க. அப்பதான் இவன் அந்த பதிலை சொல்றதுக்கு, அவரை இல்ட்ரீட் பண்ணாங்கன்ற அந்த பதிலை சொல்வதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அந்த பக்கத்துல கேட்கிறாங்க. அது நல்லா தெரியுது, அதையும் அதுல பார்க்க முடியுது. அந்த வீடியோ பொறுமையா நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். அதுக்கு அடுத்ததான் அவங்க சொல்றது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, மொழி பிரிவினைவாதம். சரி, தமிழக போலீசார் தான் எங்களுக்கு உதவி செய்தார்கள். இது தேவையே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வேலை செய்யல, ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் தான் இங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அப்ப இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல. அப்படிங்கக்கூடிய கருத்துக்கள் இதெல்லாம் தேவையில்லாது. இது அத்தனையும் பிரிவினைவாதத்தை தூண்டி ஒரு பரபரப்பு, ஒரு சென்சேஷனை ஏற்படுத்துவதற்காக போடப்பட்ட ஒரு வீடியோ. அப்ப தமிழக போலீசார் எப்படி உதவி செய்ய முடியும்? சட்டப்படி வாய்ப்பே இல்லையே. ஒருத்தர் ஓவர் ஸ்டேல இங்க இருக்கான், அதுவே முதல்ல இல்லீகல். முதல்ல தமிழக போலீஸ் தானே இதை கைது செய்து கொண்டு போய் தெரிஞ்ச உடனே தமிழக போலீஸ் இதை கைது செய்திருக்கணுமே முதல் விஷயமே. அப்ப அவ தமிழக போலீஸ் உதவி செய்யுதுன்னா தமிழக போலீஸ் இது போல ஒரு சட்டவிரோத நடவடிக்கைக்கு உதவி செய்கிறதா? கேள்வி அடுத்ததாக இதுல நமக்கு எழுகிறது இல்ல. அப்ப இந்த தமிழக போலீஸ் யாரு இவங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அந்த போலீஸ்காரரும் இதுல கண்காணிக்கப்பட வேண்டியவர். அப்ப இந்த அசல் கோளாறா, அந்த அசலா உண்மையிலேயே கோளாறான அந்த கோளாறை கண்காணிக்கப்பட வேண்டும். இந்த ஒருத்தன் தானா இல்ல இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேரை இந்த மாதிரியான வேலைகளுக்கு வைத்திருக்கிறார்? எதற்காக முதல்ல இவன் வந்தான்? டூரிஸ்ட் விசான்னு இவன் சொல்றான். உண்மையிலேயே அவன் எதுக்கு வந்தான்? இதை எல்லாத்தையும் கண்காணிக்கப்பட வேண்டும். இது தீர விசாரிக்கப்பட வேண்டும். இந்த மொழி அரசியல் இங்க வருவதற்கு இப்படி, அதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு சப்ஜெக்ட்
அந்த சப்ஜெக்ட்ல வந்து ஒரு மொழி அரசியலை வந்து இங்க கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டுல வெகுவாக புகுத்தி அதையும் பரபரப்பாக்க முடிகிறது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் இங்க இருக்கக்கூடிய தமிழக அமைச்சர்கள் தான். இன்னைக்கு ஒரு விஷயம் பாருங்க, இந்த தாமு அன்பரசன் அமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கார். வடநாட்டுல இருக்கிறவன் தான் வந்து பன்னிகள் போல குழந்தைங்களை பெத்து போட்டுட்டான், அதனால இன்னைக்கு மறுசீர ஆய்வு கொண்டு வராங்க அப்படின்னு எல்லாம் அவன் பேசியிருக்காரு. அந்த ஆள் இப்ப நமக்கு அந்த ஆள் கிட்ட டைரக்டா என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இதே கருத்தை நீ வந்து வேற ஒரு இடத்துல போய் உன்னால இந்த கருத்தை சொல்ல முடியுமா? அப்ப இவருக்கு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அவர் 2 இடத்துல போய் இந்த கேள்வியை கேட்கட்டும். ஒன்னு அவர் கருணாநிதி குடும்பத்தை பார்த்து இந்த கேள்வியை கேட்கட்டும், இல்ல இன்னொன்னு அது பின்னாடி நான் சொல்றேன். இப்ப கருணாநிதி இப்ப சாதாரணமா ஒரு இன்னைக்கு தமிழக குடும்பத்துல எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு பாருங்க. இப்ப கருணாநிதி குடும்பத்துல என்ன, அப்ப அது வந்து அவங்களுக்கு ஈக்குவல், பன்றிக்கு ஈக்குவல்னு இவர் சொல்ல போறா? சொல்ல முடியுமா அவரால்? இல்ல ஏற்கனவே இப்ப துரைமுருகன் சொன்னாரு, ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தவர்கள் நாங்க, தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொன்னாரு. இப்ப எனக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து கருணாநிதி குடும்பத்தை தமிழர்கள் இல்ல அப்படின்னு இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களான்னு தான் எனக்கு சந்தேகம் வருது. நீங்க என்ன கோவம்னு நமக்கு தெரியாது, என்ன அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் தெரியாது. அதனால இவரும் வந்து இவர் சொல்லியிருக்கிறது இப்ப கருணாநிதி வட இந்தியர்கள் போல அந்த பன்றி கூட்டத்தை போல அவர் சேர்த்து விட்டுருக்காரு சொல்றாரா? அப்ப அடுத்ததா இவர் வந்து ஏற்கனவே துரைமுருகனும் பாத்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கதையை பேசினாரு. அப்ப அதுவும் தமிழர்கள் அந்த வகையிலையும் தமிழர்கள் இல்லைன்னு இவங்க சொல்றாங்களா நமக்கு தெரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு கேள்வி, இன்னொரு இடத்துல போய் அவர் கேட்பாரா அப்படின்னு நம்ம கேட்போம். இன்னைக்கு தமிழகத்தினுடைய தசாப்த புள்ளி விவரம் அப்படிங்கிறது 2011 கடைசியா சென்சஸ் எடுத்தது. அதனுடைய இது பிரகாரம் பார்த்தோம்னா ஓவரால் பாப்புலேஷன் வந்து 15.61% ஓவரால் பாப்புலேஷன். இதுல இந்துக்களுடைய சதவீதம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 15.14% குறைந்திருக்கிறது. அதே நேரத்துல துலுக்கன் உடைய அந்த பாப்புலேஷனுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா 21.86 வளர்ச்சி அடைந்திருக்கு. கிறிஸ்தவர்களும் அதே போல 16.73% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்ப இவங்க 2 பேர்கிட்டையும் போய் இவர் கேட்பாரா, இல்ல இதே போல கமெண்ட் அங்க சொல்லுவாரா? இவரால கேட்கிட்டு இருக்க முடியுமா? அல்லது அப்படி போய் முடிஞ்சது அவர் போய் கேட்க முடிஞ்சதுன்னா அவர் அங்க போய் கேட்கட்டும். இப்ப இந்த கேள்வி இந்த 2 இடத்துல கேட்க வேண்டியது ஏதோ தப்பான ஒரு இடத்துல கேட்டிருக்காரு அப்படின்னு தோணுது. ஆனா இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாட்டில் வந்து ஒரு தமிழகத்துல ஒரு மொழி பிரச்சனை வைத்து ஒரு பிரிவினைவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வேலையை அமைச்சர்களே செய்வதால், அந்த அமைச்சர்களே செய்யறாங்களே யார் நம்மளை தண்டி கேட்க போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துலதான் இன்னைக்கு ஒரு சாதாரண யூடியூபர் வரைக்கும் இந்த மாதிரி பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். முதல் வேலையாக இந்த அசல் கோலார் என்கூடிய அந்த யூடியூபர் கைது செய்யப்பட வேண்டும், அவர் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவர் செய்த குற்றங்கள் வந்து பலது. இதுல ஒரு இல்லீகலாக இருக்கக்கூடிய இமிகிரேஷன் இந்த ஒருத்தரை வைத்திருக்கிறார், குடியிருப்பு வச்சிருந்திருக்கார் இவ்வளவு நாள். அடுத்ததாக ஒரு சட்டவிரோதமாக ஒரு விஷயம் நடந்ததுக்கு இன்னைக்கு தேவையே இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் இழுத்து ஒரு பிரிவினைவாதம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகளை வந்து நீங்க தரக்குறைவாக இன்னைக்கு பேசி ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார். அடுத்ததாக பிரிவினைவாதம், இதுல மொழி பிரிவினைவாதம் வேற, ஒரு மக்கள் மத்தியில பொய்யான கருத்தை ஒரு சென்சேஷனலை ஏற்படுத்தும் விதமாக பேசியது. இப்படி பல குற்றங்களை இவர் புரிந்ததற்காக இவர் கைது செய்யப்பட வேண்டும். மத்திய அரசும் இது மாதிரியாக என்ன வேணா பேசலாம் மீடியாக்கள்ல அப்படிங்கக்கூடிய, ஏன்னா இன்னைக்கு இந்த மீடியா அவர் ஒரு வார்த்தை சொல்றார், நீங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வேலை நடக்குதுன்னு இருக்கக்கூடிய மீடியாக்களை எல்லாம் பார்த்து சொல்கிறார். அப்ப இந்த மாதிரி பொய்யான கருத்துக்களை பரப்புவதற்கு துணை போகக்கூடிய மீடியாக்களை வந்து கட்டுப்படுத்தாதவரை இது போன்ற செயல்கள் எல்லாம் அதிகரித்துத்தான் வரும் என்பதை மத்திய அரசும் உணர்ந்து செயல்பட வேண்டும். சமீபத்தில் பட்ஜெட் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். இந்த ஆண்டு வந்து இத்தனை கோயில்கள் வந்து கும்பாபிஷேகம் நடத்தப்படும் சொல்லிட்டு நிதியமைச்சர், தமிழ்நாடு நிதியமைச்சர் வந்து பட்ஜெட் அறிவிப்பில் சொல்லியிருந்தார். நாங்கள் இவ்வளவு கோயில்கள் அறநிலையத்துறை இதெல்லாம் சொல்லப்படும் போது சொல்லியிருந்தார். ஒருவேளை அந்த அவசரத்தின் காரணமாகவோ என்னவோ தெரியல, வந்து தென்காசிக்கு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அவசரமாக நடைபெறுவதாக வந்து அங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணியும் மற்றும் வந்து இந்து ஆலய பாதுகாப்பு குழுவும் வந்து ஒரு புகார் இருக்காங்க. மேலும் வந்து இது தொடர்பாக வந்து அந்த கோவில் கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன இருக்காங்கன்னா வந்து கோயில வந்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு முன்னாடி என்னென்ன வரைமுறைகள் வந்து ஒரு 18 பட்டியல் விட்டுருக்காங்க. அதோட என்ன பண்ணிருக்காங்க, உயர்நீதிமன்றம் என்ன ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் முடிச்ச பிறகுதான் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில்
ஒரு ஜட்மெண்ட் வாங்கிருக்காங்க, 2 வழக்கு போட்டிருக்காங்க. 2 வழக்கும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து வழிகாட்டு இருக்காங்க. இது தொடர்பாக வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறை குழுவும் அமைச்சிருக்காங்க. அந்த குழு ஒரு 18 வரைக்கும் வச்சிருக்காங்க. இத்தனை விஷயங்களும் கூறிய பின்னரும் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கை நடத்தாமல் அவர் நேரடியாக கும்பாபிஷேகம் நடத்துவதே முக்கியமோ இருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஆகமங்கள் பாதுகாப்பு, கோவில்கள் பாதுகாப்பு, சொத்துக்களை வந்து முறையாக நிர்வகித்து அதை எங்கேயாவது அந்த சொத்துக்கள்ல வந்து எங்கேயாவது யாரும் கொத்தகை சரியா கொடுக்காவிட்டாலோ அல்லது முறையாக பராமரிக்கப்படாமல் இருந்தாலோ அதையெல்லாம் பராமரித்து கரெக்டான ஆடிட் எல்லாம் பார்த்து சரி பண்ணி 5 ஆண்டுகளுக்குள்ள மீண்டும் அதை இந்துக்களிடமே ஒப்படைக்க வேண்டும். இதுதானே அறநிலைத்துறையோட வேலை. இதுதான் அறநிலைத்துறையோட வேலை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு கோவிலை கூட இது வரைக்கும் திருப்பி தரல. அதிகமான கோவில்களை தொடர்ந்து மாறாக எடுத்துட்டே போறீங்களே தவிர எந்த கோவிலையும் நீங்க கொடுக்கல திரும்ப. சரி, கோவிலை திரும்ப கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு சொத்துக்களையும் பராமரிக்கவில்லை, மாறாக அந்த சொத்துக்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. அது யாருக்குமே தெரியாத ஒரு மர்மம். ரைட். இன்னொரு பக்கம் கோவில் பணங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது எல்லாருக்குமே. அதுக்கடுத்து ஏன்னா பல வழக்குகள் வந்தாச்சு, பல நீதிமன்றங்கள் அதை உறுதி செய்ய விட்டுன்னு பல விஷயங்கள் நீங்க நடந்துட்டு இருக்கிறது எல்லாருக்குமே இன்னைக்கு தெரியும். நான் ஒன்னொன்னா டீப்பா உள்ள போக விரும்பல. இன்னைக்கு ஆகமங்களையும் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் வந்து மிஸ் ஆயிடுமோ அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வேகமாக இன்னைக்கு வந்து கோவில்கள் அதாவது கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை கோவில்கள் கும்பாபிஷேகம் செய்துட்டோம்னு ஒரு தடவையும் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, அதை வச்சு கும்பாபிஷேகம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வச்சு எல்லா இடத்துலயும் அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை பாக்குறது. உண்மையிலே ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த கோவிலுடைய தர்மகத்தா அவருடைய அந்த ஜாதகங்கள் அதையெல்லாம் பார்த்து விட்டு ஸ்தபதிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு ஊர் மக்கள் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து அந்த கோவிலுக்குன்னு இருக்கக்கூடிய ஆகமத்தை அனுசரித்து இதெல்லாம் பார்த்துதான் கோவில் கும்பாபிஷேகம் தேதியே குறிப்பிடணும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இந்த தேதியில ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும் பண்ணிரு. இதெல்லாம் மக்கள் ரொம்ப தெளிவா இன்னைக்கு வந்து அங்க ஹிந்து ஆலய பாதுகாப்பு குழுவினர் வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப தெளிவா வந்து அவங்க போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. கோவில்ல பல திருப்பணிகள் இன்னும் முடியல, இது முடியாம கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது. கோர்ட்டும் அதற்கு அதே போல சொல்லியிருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் முடியாம இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்தாதீங்க அப்படின்னுட்டு. ஆனா அதையும் மீறி கும்பாபிஷேகத்துக்கு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இது அயோக்கியத்தனமா இல்லையா? இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலம் என்ன அப்படின்னு சொன்னா, யார் வந்து இந்த கோவில்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டுமோ, யார் கோவில்களை பாதுகாப்பார்கள் என்று நம்பிக்கை இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த மாதிரியான ஆட்களே இதற்கு எதிராக செயல்படுவதுதான் இதுல ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இப்ப நான் இந்த நீதிமன்றம் ஒரு வழக்கு தீர்ப்பு சொல்லிச்சு இல்லையா, திருப்பணிகள் எல்லாம் நடந்து முடிந்ததுக்கு பிறகுதான் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தணும். அந்த வழக்கை தொடுத்தவங்க யாருன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிவபாலன் என்பவரும் ஒரு சிவனடியாரும் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். அந்த வழக்குல தான் சொல்லியிருக்கு. அப்ப HRNC வந்து என்ன பண்றாங்க, ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை நியமிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னோம். ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியும் நிறுவப்படுகிறது. ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கோவில்ல வந்து இவ்வளவு திருப்பணிகள் எல்லாம் நடைபெறவில்லை, இந்த திருப்பணிகள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கும்பாபிஷேகம் நடத்துவது நல்லது, அதற்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களும் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அப்படி பரிந்துரை செய்ததையும் மீறி இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு இந்த HRNC ஆயத்தமாகிறது ஒரு பக்கம் என்றால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் இந்த கோவில்களை பாதுகாக்க வேண்டும் என்று கருதப்படுகிறாரோ இல்ல அவர்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள், முன்னாள் MLA-வாக இருந்தவர் வெங்கட்ரமணி என்பவர், இந்த கும்பாபிஷேகம் உடனடியாக நடக்க வேண்டும், அதாவது இந்த சிவபாலன் இந்த சிவனடியார் போட்ட வழக்குல அவர் இம்ப்ளீட் ஆகி இந்த கும்பாபிஷேகம் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று இன்னைக்கு வழக்கு தொடர்கிறார். இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்னா, வேலையே பயிரை மேய்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு ஆளாகி இருக்கிறது சூழ்நிலை. இந்த கோவில் வந்து எந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும். இந்த கோவில்ல அன்றைக்கு இருந்த ஒரு பாண்டிய மன்னன்
அப்போ காசி விஸ்வநாதர் கோவில், அதாவது வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவிலை முகலாய படையெடுப்புகள்னால அந்த கோவில்ல பூஜை நடைபெறாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்துல இங்க இருக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னன் சொல்றான்னா, நான் இங்கிருந்து படையெடுத்து சென்று அந்த துலுக்கனை என்னால, அந்த முகலாயனை என்னால வெற்றி பெற முடியாது, எனக்கு அவ்வளவு சக்தி இன்னைக்கு இங்கிருந்து போகிறதுக்காக இல்லை, ஆனா இந்த பூஜைகள் நடைபெறாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரியதுன்னு சொல்லி இந்த கோவிலை கட்டி அதற்கு காசி விஸ்வநாதர் ஆலயம் என்று பெயரிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் அது. இதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று பின்னணி இந்த ஆலயத்துக்கு இருக்கிறது. இதை தவிர இன்னொரு பாண்டிய மன்னன் சொல்றான், இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கல் கொஞ்சம் சரியில்லை அப்படி இருந்து அந்த கல்லை சரிப்படுத்தக்கூடியவர்களில் கால்களில் நான் விழுந்து பணிவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா எந்த அளவிற்கு இந்த கோவில் மேல அவர்கள் மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருந்திருக்கிறார்கள் அப்படின்னா, அந்த பாண்டிய மன்னர்களை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு செய்கிறோமா இல்லையா? அந்த வேலையை இன்னைக்கு அங்க செய்கிறதா இந்த HRNC இல்லையா? அப்ப அதற்கு உடந்தையாக இவர் செல்கிறார், இந்த வெங்கட்ரமணி அவர்கள் செல்கிறார் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு அவலம் எங்கேயாவது நடக்கும்? கோவில்ல திருப்பணிகள் முழுமையடையாமலோ அல்லது ஆகமங்களுக்கு எதிராகவோ ஒரு குடமுழுக்கு என்பது செய்யப்பட்டால் அதை யார் செய்து வைத்தார்களோ அந்த குடும்பங்கள் இன்றும் கஷ்ட திசையில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இல்ல அது ஒரு கூட அது கேடாக முடிகிறது, பல தருணங்கள்ல நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனா இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிந்த ஒரு நபரே கோடாரி காம்பாக செயல்படுகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இந்த அதாவது திமுக காரங்களுக்கு ரொம்ப எளிதா அது இதெல்லாம் தாண்டி இந்த கும்பாபிஷேகத்துக்கு நாள் கொடுத்து இதெல்லாம் நடத்துகிறார்கள் அப்படின்னா, திமுக காரர்களுக்கு எல்லாம் ஈஸியா புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா, கான்ட்ராக்ட் போயிடும், அதுக்குள்ள ஆட்சி போயிடும், அதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம ஏதாவது பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமா வள்ளுவர் கூட்டத்துக்கான இதெல்லாம் வெறும் ஷெட்டெல்லாம் மட்டும் போட்டு வச்சுட்டு திறப்பு விழா ஓமந்தூரார் இதெல்லாம் மகால் நடத்தின மாதிரி இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்களா? அது நீங்க நினைச்ச மாதிரி ஏதோ ஒரு கட்டடம், அது நீங்க என்ன வேணா நீங்க பண்ணலாம், ஆனா அது போல இல்ல கோவில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு நடத்த போறதாக அப்படின்னா இது ஒரு கோர்ட்டுக்கே ஒரு கண்டெம்ட் இல்லையா? நீதிமன்றம் என்ன சொன்னதோ அந்த நீதிமன்றத்தை அவமதித்தது. ஆனா நீதிமன்றத்தை அவமதிப்பதுங்கிறது HRNC-னுடைய ஒரு தொடர் வழக்கம். அதை இந்த வழக்கிலையும் அவர்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். ஏற்கனவே இந்த கோவிலினுடைய பராமரிப்பு பணி அப்படிங்கிற பேர்ல பல புராதன இதெல்லாம் சேதப்படுத்தியிருக்கிறார்கள், தூண்கள் சிலைகள் போன்றவற்றை சேதமும் படுத்தியிருக்கிறார்கள். அப்ப இது போன்ற விஷயங்களுக்கு இந்த வெங்கட்ரமணி அவர்கள் இதையெல்லாம் தட்டி கேட்பாரா? அப்ப இதுக்கெல்லாம் யார் அவர்கள் பதில் சொல்லுவார் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. ஆனா இந்த பாதுகாப்பு அமைப்பினர், ஆலய பாதுகாப்பு அமைப்பினர் இந்து ஆலய பாதுகாப்பு அமைப்பினர் இதற்காக தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கும்பாபிஷேகம் என்பது இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த பிறகுதான் செய்ய வேண்டும். இந்த அதுக்கு முன்னாடி இந்த கும்பாபிஷேகம் நடத்திவிடக்கூடாது என்பதில் அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். ஆகவே இந்து மக்கள் இதை தெளிவாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோவில் கும்பாபிஷேகம் என்பது இந்த பணிகள் நிறைவடைந்ததுக்கு பிறகுதான் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்கு ஹிந்து ஆலய பாதுகாப்பு குழுவினருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் அவங்களோட கைகோர்த்து அவர்களோட இணைந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். எதிர்ப்பு தெரிவித்து இந்த கும்பாபிஷேகம் என்பது சரியான தருணத்தில் சரியான முறையில் நிறைவடைந்து அந்த ஊர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இது இந்த கோவில் சொத்து குலநாசம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம ஆளாகிடக்கூடாது. அதனால இந்த விஷயத்துல இந்துக்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும், அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் இளநிலை ரயில் நிலையம், இந்த ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் கற்களை அடுக்கி வைத்து ரயில் சேதம் விளைவிக்க பெரும் சமாதம் ஏற்படுத்திருக்காங்க சம்பவங்கள் தடுக்கப்பட்டுள்ளது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து எப்பொழுதும் காலையில் பரசுராம் எக்ஸ்பிரஸ் பெங்களூர் டு கன்னியாகுமரி போகக்கூடிய அந்த ட்ரெயின் அதிகாலையில் அந்த இரணியல் ரயில் நிலையம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவரோட லோக்கோ பைலட் அந்த தண்டவாளத்தில் கற்களை அடுக்கி வைத்து கவனித்து சமேதமாக வண்டியை நிப்பாட்டி அந்த கற்களை ரிமூவ் பண்ணிடுறாரு. இது தொடர்பாக
ரயில்வே போலீசார் வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். இந்த செய்தி நீ எப்படி பாருங்க? இன்னைக்கு நாட்டுல வந்து ரயில்ல தண்டவாளத்துல வந்து இது மாதிரி கற்கள் வைப்பது, தண்டவாளத்துல இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை கழட்டி வைப்பது, இல்ல ஏதாவது ஒரு விபத்தை ஏற்படுத்த முயற்சிப்பது, இல்ல சிறு விபத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாகிவிட்டது இன்னைக்கு. இது வந்து தமிழகத்துல அப்படின்னு மட்டும் இல்ல, இன்னைக்கு நாடு முழுவதும் இதை நடப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இது எல்லாத்திற்கும் முன்னாடி முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான ரயில் விபத்துக்கள் எல்லாமே இது போன்ற விபத்துக்களை எல்லாம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கங்க ரயில் விபத்துக்கள் இல்ல மக்கள் கூடுகிற அதிகமாக கூடுகிற இடங்கள்ல ஒரு கலவரத்தை ஏற்படுத்துது, இல்ல விபத்துகளை ஏற்படுத்துது, இல்ல ஃபயர் ஏற்படுத்துறது, இது மாதிரி எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து ISIS-னுடைய நாளிதழிலையும் குறிப்பிடப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். அதே போல பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பயங்கரவாதி பேசி வெளியிட்ட அந்த வீடியோவிலையும் நம்ம அதை பார்த்தோம். ரொம்ப தெளிவாக நம்ம அதை பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப கூட அந்த ஆள் வந்து மீண்டும் வந்து ஒரு பத்ர போருக்கு தயாராகுங்கள், போராடுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மீண்டும் கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இது போன்ற ஒரு ரயில் இந்த மாதிரி தண்டவாளத்தை ட்ராக் மாத்தி விட்ட சம்பவத்துல பார்க்கும் பொழுது அதுல கைது செய்யப்பட்டவர் ஒரு துலுக்க பயங்கரவாதி என்பதை நம்ம பார்த்தோம். இதே போல கும்பமேளா நடைபெற்ற பொழுது இந்த கும்பமேளாவை வந்து சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து செய்யப்பட்ட சதிகளை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அங்கு நடந்த தீ விபத்துக்களாக இருக்கலாம், அல்லது இங்க இருந்து போன ரயில் மேல எடுத்த கல்லெறிந்தது சம்பவம், இல்லைன்னா ஒருத்தன் வந்து ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் பொழுது மக்கள் இந்த கும்பமேளாக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய ட்ரெயின்ல ஒரு டீ கொடுக்கிற பையன், அவன் வந்து சம்பந்தமே இல்லாம இந்த ரயில் பத்தி ஏதோ ஒரு பொய்யான தகவலை சொல்ல மக்கள் அதுல இருந்து குதிச்சு இறந்து போனார்கள் அப்படிங்கிறதை பார்க்கிறோம். பொய்யான ஒரு செய்தி பரப்பின் மூலமாக. அப்ப இது போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து செய்ய முயற்சிப்பது யார்? எதனால இது மாதிரி நீங்க ஒரு சம்பவம் 2 சம்பவம் ஸ்ட்ரேவா அங்க எங்கேயாவது நடந்தது அப்படின்னா நீங்க அதை ஏத்துக்கலாம். ஆனா நாடு முழுக்க தொடர்ந்து இதே போல தண்டவாளத்தைகளை குறிவைத்து ரயில்களை கவிழ்க்க வேண்டும், விபத்து ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்? எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலேயே இதுக்கு இந்த ஒரு ஒரு சின்ன ஸ்பேன்லயே கூட ஒரு 6-7 சம்பவங்களாவது ரிப்போர்ட் ஆயிருக்கும். என்னால இப்ப எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சொல்றதுக்கு இங்க நேரம் இல்லை. அவ்வளோ இது வந்து இங்கே வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்ரீ டிவியில கூட மொத்தமாக இந்த வருஷத்துல நடந்த ரயில் விபத்துக்கள் முயற்சிகள் என்ன அப்படின்னு போடலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இது போடலாம், கிரானிக்கலா எடுத்து நம்ம போட முடியும். ஆனா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் என்ன, எதற்காக இவைகள் செய்யப்படுகின்றன? நம்ம அன்னில இருந்து ஸ்ரீ டிவியில நம்ம சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு டெரர் ஆங்கிள் விசாரிக்க, இது வந்து சாதாரணமாக ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு ரயில் விபத்து மாதிரி இதை பார்க்க கூடாது. ஏதோ சாதாரணமா ஒருத்தன் போற போக்குல கல் வச்சுட்டு போனேன். இப்ப கூட சமீபத்துல ஏதோ ஒரு ரயில்வே ட்ராக்ல வந்து இந்த மாதிரி தமிழகத்துலதான் நினைக்கிறேன், கல் வச்சுட்டு போனா அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது அவன் வந்து மனநிலை சரியில்லாதவன் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு இந்த மனநிலம் சரியில்லாதவர்கள் சர்டிபிகேட் வந்து ரொம்பவே இப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு. இந்த மனநிலம் சரியில்லாதவர்களை பாத்தீங்கன்னா கோவில்ல குண்டு வீசுறவன், கோவில் மேல குண்டு வீசுறவங்க, கோவில்ல போயிட்டு என்னத்தையா தூக்கி வீசுறது, இல்ல சாமி சிலையை உடைக்கிறது, இல்ல அங்க போய் சாமிகளை அவமானப்படுத்தும் இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொள்வது, இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் எல்லாம் மனநலம் சரியில்லாதவனா இருப்பான். அது அத்தனை இந்து கோவிலா இருக்கும். அப்ப இந்து கோவிலை குறிவைத்து தாக்குபவர்கள் எல்லாம் மனநலம் சரியில்லாதவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய இது பிரகாரம். அப்ப அப்படி ஒரு மனவியாதி இருக்கா அப்படிங்கறத சைக்காலஜிஸ்ட் எல்லாம் ஏதாவது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில ஏற்கனவே தமிழக இங்க அதே போல ஒரு விபத்துக்கும் மனநலம் சரியில்லாதவன்னு சொன்னாங்க. அது உண்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதுவரை இதை வந்து ஒரு டெரர் ஆங்கிள் தான் விசாரிக்கிறாங்களா அல்லது விசாரிக்க தொடங்கி இருக்கிறார்களா அப்படி என்பது தெரியல. ஆனா நம்ம தொடர்ந்து இதை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். முதல்ல பாருங்க, கண்ணூர்ல இதே போலதான் ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டது. அப்ப நம்ம அதற்கு முன்னாடி வந்து பலமுறை நம்ம சொல்லி கொண்டிருந்தோம், இந்த மாதிரியாக ஃபயர் ஆக்சிடென்ட் திடீர்னு பாத்தீங்கன்னா பெருமளவு மடமடன் என்று தீ, ஒரு சும்மா ஒரு சாதாரண ஒரு ஃபயர்ல பெரிய அளவுல தீ பத்துறது அப்படின்னா அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கும், அதுல வந்து ஏதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இது எப்படி நாடு முழுவதும் இந்த பேட்டர்ன் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நம்ம வைத்துக்கொண்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நாம வந்து இந்த PFI தடை செய்யப்பட்ட பொழுது இந்த அமைப்பினர் மீது எரியப்பட்ட
அந்த பெட்ரோல் மாதிரி மாதிரிகளை எல்லாத்தையும் அந்த கரிகளை எல்லாம் எதிர்த்து சேகரித்தல அதுல ஒரு கெமிக்கல் கலக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்களை உறுதியானது என்று நம்ம ஸ்ரீ டிவிலையும் நம்ம பலமுறை நம்ம இதை சொல்லி கொண்டு வருகிறோம். அதற்கப்புறம் கண்ணூர் ரயில் விபத்தில் இதே தீ விபத்துல அப்போ இதே எண்ணெயை போலீசார் சொன்னாங்க இங்க ஒரு சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்தது, பெட்ரோல் பக்கத்துல ஒரு ஒயிட் சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருந்தது அப்படின்னு அன்னைக்கு அதை ஒத்துக்கொண்டார்கள். அது மாதிரி இப்பயும் நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ரயில் விபத்துக்கள் பின்னாடி எல்லாம் இது ஏதோ சாதாரணமாக நடக்கக்கூடியவைகளாக பார்க்க வேண்டாம், இது தனித்தனி வழக்காகவும் இதை பார்க்க தேவையில்லை, இது நாடு முழுவதும் ஒரே போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இது அனைத்தையும் ஒன்றாக இணைத்து இந்த பேட்டர்ன்களை எல்லாத்தையும் ஒன்றாக இதை ஆராய்ந்து இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதியை கண்டறிந்தாக வேண்டும். இதற்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு பயங்கரவாத ஆங்கிள் இருக்கு அப்படிங்கறதா நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. நாம் அதை அன்றையிலிருந்தே அரசாங்கத்திடம் கோரிக்கையாக வைத்து வருகிறோம். ஆனா அரசாங்கங்களுடைய காதுகளில் இவை சென்றடைந்து அவர்கள் அந்த பார்வையில் பார்க்க தொடங்கி இருக்கிறார்களா அப்படின்னு தெரியல. ஆனா இடையில இவைகள் பாதுகாப்பு அதிகரிக்கப்படணும், சிசிடிவி கேமராலாம் வைக்கணும் அப்படின்றதை சொன்னார்கள். அதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்ற அறிவிப்புகள் எல்லாம் வெளிவந்தன. ஆனாலும் கூட இந்த ஆங்கிள் மத்திய அரசு உடனடியாக இதை விசாரித்து இது என்ஐஏக்கு மாற்றப்பட வேண்டும். இந்த அத்தனை ரயில் விபத்துக்களும் இந்த மாதிரி செய்யப்பட்ட இதெல்லாமே என்ஐஏக்கு மாற்றப்பட்டு இவை முழுமையாக விசாரித்து இது எவ்வாறு நடைபெறுகிறது, இதற்கான காரணம் என்ன, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அமைப்புகளோ இல்லை ஆட்களோ யார், அந்த நெட்வொர்க் என்ன அப்படி என்பது ஏன்னா இதற்கு முன்னாடி ISIS மேகசின்ல போட்டிருக்கக்கூடிய விஷயமும் இங்க நடக்கிறதும் ஒன்னா இருக்கு. ஏற்கனவே கோவில்கள் எல்லாம் குறிவைத்து தாக்கப்பட வேண்டும் ISIS மேகசின்ல போட்டிருந்தது. உடனே கோவில் இருக்கக்கூடிய கோட்டை ஈஸ்வரன் கோவில்ல தற்கொலை படை தாக்குதல் நடக்க இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அது முன்னாடியே அது வெடித்ததுனால அந்த கோவில் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டது. அது மாதிரி இன்னைக்கு இதுவரையிலும் கூட ஏதோ ஒரு இதெல்லாம் இவைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு பெரிய விபத்து ஏறாமல் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிறிய சிறிய விபத்துகளோட. அதனால இது முழுமையாக தீர விசாரிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சதி செயலாக இது இருக்கும் என்ற சந்தேகம் நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. இதை முழுமையாக மத்திய அரசு விசாரிக்கப்பட வேண்டும். அது எப்படி விசாரிக்கணும், டெரர் ஆங்கிள் விசாரிக்கணும், என்னையே இந்த வழக்கை கையில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சமீப காலமா ஒரு வீடியோ வைரலா ஓடிட்டு இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல் பிரதேச பத்தி ஒரு சின்ன ஒரு கேப் அதுல கொடுத்துருக்க டேட்டா வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா 1971 0.79% இருந்து கிறிஸ்தவத்தோட மக்கள் தொகை. தற்போது அதோட அந்த கிறிஸ்தவ மக்கள் தொகை பாத்தீங்கன்னா 30.26 விழுக்காடா உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 50 வருஷங்கள்ல அதோட வளர்ச்சி விகிதம் பாத்தீங்கன்னா அபரிதமான வளர்ச்சி விதத்துல இருக்கு. அதே நேரத்தில் இந்துக்களோட பாப்புலேஷன் 29.6, இன்னொன்று இந்துக்களை சார்ந்திருக்கக்கூடிய இன்னொரு மதமா இருக்கக்கூடிய லோக்கலைசேஷன் 26.2. ஸோ இரண்டு சேர்ந்தாலே உங்களுக்கு ஒரு 50% மேல் தாண்டல. பட் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவத்தோட பாப்புலேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30.6 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் ஒரு இடத்துல ஒன்று கூடி நாங்க இது கிறிஸ்தவ மாநிலமா அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு போராட போவதாகவும், இவர்கள் இது கிறிஸ்தவத்தான லேண்ட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்றாகவும் ஒரு டூல் கிட் உபயோகப்படுவதாகவும் ஒரு வீடியோ வைரலா வெளியே வந்திருக்கு. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்துல பொறுத்த வரைக்கும் மதமாற்றம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு உடனடியாக இதுக்கு செயல்பட்டவர் யாருன்னு பார்த்தா பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தான். அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா ஹிந்து அமைப்புகளை அங்க கூப்பிட்டு, அதாவது ராமகிருஷ்ணா மிஷன், விவேகானந்தா கேந்திரா போன்ற அமைப்புகளுக்கு எல்லாம் ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரு. நீங்க எல்லாம் அங்கு சென்று உங்களுடைய அமைப்புகளை எல்லாம் தொடங்குங்கள், அங்க தொடர்ந்து இந்த மத மாற்றத்தை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கும் ராமகிருஷ்ணா மடத்தினுடைய மிஷனரிகளுடைய வேலைகள் அங்க நடந்து கொண்டிருக்கு. ஓரளவு இன்னைக்கு நீங்க சொல்ற அந்த மிச்ச மீதி உள்ளவர்கள் இவர்களால் காப்பாற்றப்பட்டவர்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கூட பாருங்க, இந்த மிசோராம், மணிப்பூர் இங்கெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு. இப்ப ஏற்கனவே இந்த மிசோராம் முதல்வர் தான் அப்போ அப்போ எல்லாம் பேசினாங்க. இது தனி, அதாவது இந்த குக்கி பிரச்சனைகள் எல்லாம் வந்த பொழுது மணிப்பூர் குலவரம்புகள்லாம் அந்த சமயத்துல இங்க தனி நாடாக கிறிஸ்துவ நாடு என்று ஒன்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழங்குடியினர் மக்கள் எல்லாம் எடுத்து அரசியல் செய்த கதைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்கேயும் ஒரு பிரிவினைவாதம். இப்ப மிசோராம், மணிப்பூர்
இப்ப இந்த மணிப்பூர்ல இப்ப என்ன கலவரத்துக்கு என்ன மிகப்பெரிய காரணம்? அங்க இருக்கக்கூடிய பூர்வ பழங்குடி மக்களை எல்லாம் நீங்க கிறிஸ்தவர்களாக மாற்றி இப்ப அவர்களே அங்க எதிராக செயல்பட வச்ச அந்த கூக்கி நடந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கிறோம். கூக்கி மேற்றி கடையில் நடந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம். அடுத்து இந்த போடா பிரிவினைவாதிகள், நாகா பிரிவினைவாதிகள், இப்படி இந்த எல்லாமே இவர்கள் எல்லாம் எப்படி செயல்படுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் பின்னாடி இருந்து இவர்களை செயல்படுத்தி கொண்டிருப்பது சர்ச் அப்படிங்கிறது நம்ம பல செய்திகள் வாயிலாக நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிட்டு இருக்கோம். பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நாகாலாந்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாகாலாந்துல தேசிய கீதம் கூட அவங்க அசம்பிளில இசைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கிறது. இன்னைக்கு கவர்னராக, தமிழக கவர்னராக இருக்கக்கூடிய RN ரவி அவர்கள் அங்க இருக்கும் பொழுதுதான் இதை மாற்றினார். அப்ப அங்க அசம்பிளில இப்ப தேசிய கீதம் பாட வைத்தது அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு பிரிவினைவாதத்தை அங்க அந்த விதைத்ததுக்கு முக்கிய பேஸ் காரணமாக இருந்தது அங்க இருந்தக்கூடிய சர்ச்சுகள், அங்க மிஷனரிகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி கிறிஸ்தவர்கள் எங்கு போனாலுமே அந்த இடத்துல ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவது என்பதில் அவர்கள் சளைத்தவர்களே இல்லை. இதை நம்ம பல இடங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். எந்த இடத்துல கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதோ, அதாவது அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகரிக்கிறதோ, அப்போ உடனே எப்படி துலுக்கர்கள் அவங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி செயல்படுறாங்களோ அதே போலதான் இவர்களும் செயல்படுது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பான் கிறிஸ்தவன்லாம் ரொம்ப அன்பு மார்க்கம், அவங்க எல்லாம் பயங்கரவாதி கிடையாது, ஆபத்து இவங்க தான், பயங்கரவாதி கிடையாது. இன்னைக்கு நம்ம பேசுறது நிறைய பாக்குறோம். ஆனா இவர்களும் அதற்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல செயின்ட் பிரான்சிஸ், சேவியர் பிரான்சிஸுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உள்ளூர் ஹாலிடேவே விடுறாங்க. அப்படி இந்த சேவியர் பிரான்சிஸ் இங்க இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு என்ன செய்தான்? அவன் செஞ்சது என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கோவில்கள் ஒன்றொன்றும் அந்த மதத்தினாலேயே அந்த கோவில்கள் இடிக்கப்பட்டு தரைமாட்டமாகுவதை பார்க்கப்படும் பொழுது நான் பேரானந்தம் அடைகிறேன்னு அவன் சொன்னான். அது மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை, அதாவது மதமாறம் இருக்கக்கூடிய இந்துக்களை உயிரோடு கொளுத்தும் முறை கோவாவில் இன்குசிஷன், அதற்கு அந்த முறையை இங்க தமிழக, அதாவது இங்க இந்தியாவிலையும் அந்த கோவால பண்ணதை இங்கேயும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசுக்கு கடிதம் எழுதினவன். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் இங்க லோக்கல் ஹாலிடே கொண்டாடி இங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க பாருங்க, ஆரம்பத்திலிருந்தே, ஆதி காலத்திலிருந்தே கிறிஸ்தவர்கள் எப்படி செயல்பட்டு இருக்கிறார்கள்னு பார்க்கணும். அதே போல இந்த நாடு சுதந்திரம் அடைந்த உடனே அப்ப கிறிஸ்துவ சர்ச்சுகள்ல சொல்லும்போது ஒளி சென்று விட்டது, இருள் வந்து விட்டது அப்படின்னு இன்னைக்கு சர்ச்சில் சொல்லி பேசியிருக்கார்கள் என்பதை யார் குறிப்பிடுகிறார்கள்னா பவானி சங்கர் நியோகி ரிப்போர்ட்ல இதெல்லாம் குறிப்பிடப்படுகிறது. அப்ப இந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த கிறிஸ்தவர்கள் எங்கு சென்றாலும் ஏற்படுத்துகிறார்கள். அதே விஷயத்தை தான் இன்னைக்கு எப்படியாவது இந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில் ஒரு மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதுக்கு ஆதரவாக யாரெல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கணும். இப்ப இதுக்கு ஆதரவாக இன்னைக்கு சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அமைப்பு ஏற்கனவே பேசினதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த சிக்கன் நெக் பகுதியை நம்ம கைப்பற்றிட்டோம்னா இங்க இதை ஒரு பேரலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு இன்னொரு பக்கம் இதை செயல்படுறது, இதை வைத்து கொண்டு செயல்படணும் அப்படிங்க. இப்ப இன்னைக்கு இதுல துளுக்கணும். இதுல ஏன்னா எதிரிக்கு இப்ப இவங்களுக்கு காமன் எதிரி ஹிந்து, இந்தியா. அப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டு ஒன்னாக இவங்க செயல்பட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களை வெட்டி விட்டுட்டு யாரு பலவானோ பாத்துக்கலாம். இதுதான் இவங்களுடைய ஒரு கூட்டணி. இப்ப அந்த கூட்டணி இன்னைக்கு இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்கள் சீனா, அருணாச்சல் பிரதேசத்துல அதிக அளவுல கிறிஸ்தவ மத மாற்றம் நடந்து பிரச்சனைகள் வந்ததுன்னா சீனா ஈஸியா உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு அறிவுறுத்தினார்கள். அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் எப்படியெல்லாம் மாறி போச்சுங்கிறதுக்கு சொல்றேன். அதுக்கடுத்து ராஜீவ் காந்தி வரும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மிசோராம்ல கேனன் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நாங்க ஜெயிச்சா கேனன் லாவை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார். இப்ப எந்த அளவுக்கு காங்கிரஸ் பிரித்தாளும் சூழ்நிலைக்கு உள்ளர போறாங்கன்னு பாருங்க. எந்த அளவுக்கு கிறிஸ்டியன் லாபி செயல்படுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இது எல்லாத்தையும் தடுக்க வேண்டும். இன்னைக்கு இந்த அருணாச்சல பிரதேசத்துல இப்படி ஒரு வீடியோ இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோ
இது எந்த குழு அங்க வந்து இந்த வீடியோவை இந்த மாதிரி பரப்பியிருக்காங்க, யார் இதை திட்டமிட்டு செய்கிறார்கள்? ஏன்னா இப்பதான் மணிப்பூர்ல இவ்வளவு ஒரு பெரிய கலவரம் நடந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப மீண்டும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த பகுதிகளில் உருவாகாம தடுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப இருந்தே இந்த வீடியோ யார் வெளியிட்டார்கள், எந்த அமைப்பு வெளியிட்டது, இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதையெல்லாம் கண்காணித்து உடனடியாக இதை வந்து மத்திய அரசு கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம வந்து பிரச்சனைகளை வந்து மணிப்பூர் பகுதியில் இன்னும் கூட அது வந்து ஒரு நீருபூத்த நெருப்பாகவே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறதே பார்க்குறோம். அதை யார் தூண்டி விடுவது என்பதற்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிகளும் மற்ற கட்சிகளும் எப்படி அதில் கொண்டு எண்ணெயை ஊட்டலாம் என்று இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறதே பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு இத்தாலி காங்கிரஸாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால இதன் மேல வந்து ஒரு கடும் நடவடிக்கையை உடனடியாக மத்திய அரசு விழிப்புணர்வோடு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.